ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தனது 53வது குடியரசு தினத்தை இன்று கொண்டாடுகிறது. உள்ளூராட்சி சபைகளுக்கு பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானம் வெளியானது. ஆசிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவி வரும் கோவிட்-19 தொற்றின் உபதிரிவு. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுகிறது. இதற்கிடையில் கோவிட் புதிய திரிபும் பரவி வருகிறது. ஆனால் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ඉන්සියුලින් හෘද රෝගී සඳහා ලබා දෙන பல்கலைக்கழக மாணவ விடுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. பாராளுமன்றத்தில் பிரதமர் கலாநிதி ஆர்னி அமரசூரிய தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மாவழி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே குற்றம் சாட்டினார். உள்நாட்டுச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதிகளை நியமிக்கும் போது அவர்கள் பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. அதன்படி அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் மட்டுமே ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி சபைகளுக்கு நியமிக்க தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முடிவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாற்றக்கூடாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுகிறது. இதற்கிடையில் கோவிட் புதிய திரிவும் பரவி வருகிறது. ஆனால் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்சமயம் எமது நாட்டின் மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகிறது. 180 வகையான மருந்துகளுக்கு இவ்வாறு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவு தெரிவித்துள்ளது. மருத்துவமனை கட்டமைப்பில் மேலும் 50 வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவி வருகின்றன. இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள், இன்சுலின், இதய நோய் மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கும் கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகின்றன. இவ்வாறான பின்புலத்தில் இதுகுறித்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் தீர்வுகள் முன்வைக்கப்படவும் இல்லை, பதில்கள் வழங்கப்படவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். விசேட கூற்றொன்றை முன்வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவ விடுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமரும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அரசியல் நண்பர்களுக்கு எவ்வித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே குற்றம் சாட்டினார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது எம்பலிபிட்டியவில் உள்ள வலவே வலயத்தில் உள்ள மகாவலி நிலங்கள் எந்தவொரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வலவே வலயத்தில் மகாவலி நிலங்கள் வழங்கும் செயல்முறையை பரிசீலனை செய்து எந்தவொரு உற்பத்தி பயன்பாட்டிற்கும் பயன்படாத நிலங்களை கையகப்படுத்துமாறு ஏஷா விதானகே அரசாங்கத்தை வலியுறுத்தினார். மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன துணை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க இதன்போது குறிப்பிட்டார்.
ஆசிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவி வரும் கோவிட் தொற்றின் உபதிரிபான JN1 திரிபு தொடர்பில் பதற்றமின்றி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவாந்தர கோரிக்கை விடுத்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த திரிபு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் COVID-19 வைரஸ் பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் இதுவரையில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை என தேசிய தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒரு உப்பு மாஃபியா ஒன்று உருவாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புத்தளத்தில் இருக்கிற கலப்புகளிலே இருக்கிற உப்பு தன்மை ஓர்த்தன்மை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. நீர்நிலைகளிலிருந்து அங்கு வேறு விதமாக நீர் அந்த கலப்பிலே சேர்கிற போது உப்புத்தன்மை ஓர்த்தன்மை குறைகிறது. ஏற்கனவே அரசுக்கு சொல்லி, ஆனால் புத்தளத்திலே அதற்கான அதிகாரமுள்ள இருவரும் இல்லை, அரசாங்கத்தினூடாக எந்த விதமான உதவிகளும் வழங்கப்படுவது என்ற பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஒரு உப்பு மாஃபியா உருவாகியிருக்கிறது. அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன் காலந்தாழ்த்தி பொம்பையிலிருந்து இறக்குமதி செய்கின்ற, இப்ப நேற்று காலையில் வந்து இறங்கிட்டு உப்பு எல்லாம் 4 மில்லியன் மூடைகள் தேவை இந்த நாட்டுக்கு. 4 மில்லியன் மூடைகள் தேவை. இறக்குமதி செய்திருப்பது 6 லட்சம் மூடைகள் தான் தேரும். இருந்தாலும் அதிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்தது ஊழலை இல்லாமல் செய்ய. எனவே இந்த அரசாங்கம் இந்த ஊழல் சம்பந்தமாக குறிப்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையில் நடைபெற்ற அதன் கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகளாக குறைத்து 7.75% பேண தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் பணவியல் கொள்கை மேலும் தளர்த்தியது. தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் உள்நாட்டு மற்றும் பூகோள பொருளாதார போக்குகளை கவனமாக பரிசீலித்த பின்னரே நாணய கொள்கை சபை இந்த முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறுகிறது. நடுத்தர காலப்பகுதியில் பணவீக்கம் படிப்படியாக 5% இலக்கை அடைவதை உறுதி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை அதன் அதிகபட்ச கொள்ளளவை அடைவதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டு முழு அரசு அனுசரணையுடன் பொசோன் தினத்தை நடத்துவது தொடர்பில் மிஹிந்தல ரஜமா விஹாராதிபதி வணக்கத்துக்குரிய வலவா ஹெங்குணவே தர்மரத்ன தேரர் அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். 2025 பொசோன் நிகழ்வு தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2023 ஆண்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட அரச பொசோன் நிகழ்வை மீள்நடத்த ஆரம்பித்து எதிர்கால சந்ததிக்காக பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என தர்மரத்ன தேரர் இதன் போது தெரிவித்தார். புத்த தர்மத்தால் உலக அமைதி காணட்டும் என்பதே இம்முறை தேசிய பொசோன் தினத்தின் தொனிப்பொருளாகும். அரச பொசோன் நிகழ்விற்கு இணையாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான தர்ம பூஜைகளுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பொசோன் வாரம் ஜூன் 7 முதல் 13 வரை நடைபெறும் என்பதுடன் அந்த காலப்பகுதியின் அனுராதபுரம் மாவட்டத்தின் மதுபான சாலைகளை மூடுவதற்கும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டது. பொசோன் நிகழ்வு நடைபெறும் காலப்பகுதிக்குள் அனுராதபுரத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கிலான மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவது குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. அரச பொசோன் நிகழ்விற்கு அமைவான வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். தொழில் சட்டத்திற்கமைய தமது நிறுவனத்தை மூடுவது தொடர்பில் நெக்ஸ்ட் நிறுவனம் அமைச்சுக்கோ தொழில் திணைக்களத்துக்கோ எந்தவொரு முன்னறிவித்தலும் வழங்கவில்லை என்றும் இழப்பீட்டுச் சூத்திரம் ஒன்றை முன்வைக்க அந்த நிறுவனம் யோசனை முன்வைத்துள்ளதாகவும் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். கட்டுநாயக்க நெக்ஸ்ட் தொழிற்சாலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளோம். இந்த நிறுவனத்தின் 4 பிரிவுகளில் 2825 ஊழியர்கள் தற்போது பணியாற்றி வருகிறார்கள். இவர்களில் 1416 பேருக்கு தொழில் இல்லாமல் போகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1992 ஆண்டிலிருந்து நீண்ட காலம் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளோம். இந்நிலையில் இந்த நிறுவனத்தை மூடுவதாக கடந்த 19ஆம் தேதி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிறுவனங்களை மூடுவதற்கு முன்னர் தொழில் அமைச்சுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது நாட்டில் நடைமுறையில் உள்ள தொழில் சட்டத்தை அறிந்த நிறுவன உரிமையாளர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர்கள் முன்னறிவித்தல் வழங்கவில்லை. தற்போது வரையில் இழப்பீட்டு சூத்திரம் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். அது தொடர்பிலும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்தி தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கிறோம் என்றார்.
சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலனுக்காக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். நேற்றைய தினம் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக தேயிலை சக்தி காப்பீடு நன்மை திட்டத்தின் கீழ் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் நன்மைக்காக பெற்றுக்கொள்ளும் வகையில் ரூபாய் 2400 ஆன தொகையை தேயிலை சக்தி காப்புறுதி நலன் நிதியத்தின் வைப்பு செய்யப்பட்டு முழுமையான அங்கத்துவத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு அங்கத்துவத்தினை பெற்றுக்கொள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு பின்வரும் சலுகைகளை பெற்றுத்தருவதற்கு உரிமை உண்டு. மூளை, சிறுநீரகம், இருதய அறுவை சிகிச்சைகளுக்கு முழுகால மற்றும் குறிப்பிட்ட காலத்தில் உடலுறுப்பு செயலிழப்பிற்காக, திடீர் விபத்துக்களால் ஏற்பட்ட மரணங்களுக்கு, இயற்கை மரணங்களுக்கு. பெண்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் என்று அமைச்சர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நேரத்தில் நான் மிகவும் தாழ்மையுடன் கூற விரும்புகின்ற ஒரு விடயம், அரசாங்கம் விழும் வரை காத்திருக்கும் எதிர்த்தரப்பினர், அதே மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமை தாங்க முடியாத இனவாத கும்பல்கள், தந்திரமாக சூழ்ச்சி செய்யும் பல தரப்புகள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என்ற பெயரில் சுயநிலவாத அரசியலில் ஈடுபடும் சந்தர்ப்பவாத குழுக்கள், அவர்கள் அனைவரையும் தோல்வி காண செய்வதற்கான முக்கிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆடு நனைதெண்டு கவலைப்படும் ஓநாய்களை நாங்கள் இந்த நேரத்தில் நிறைய பார்த்திருந்தோம். உடல் கட்டை எரியும் போது கூதல் காய வந்தது யார் என்றதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடைபெறும். இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் தேவைப்படுகின்ற அந்த நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் சட்டப்பூர்வமாக கட்டுப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த தார்மீக உரிமைகளை பற்றி, அதே போல ஊடகங்களில் ஏற்பட வேண்டிய தார்மீக மாற்றங்களை பற்றி நாங்கள் மும்முரமாக இருக்கின்றோம். கட்டாயமாக அதுகளை நாங்கள் செயற்படுத்துவோம் என்ற உறுதியை நாங்கள் கூறுகின்றோம். நீங்கள் பேசினால் சகோதரத்துவம், நாங்கள் பேசினால் மறுக்கப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பட்லந்தை தொடர்பாக நாங்கள் பேசும்போது நாங்கள் எங்களை ஆதரவை சொன்னோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். கௌரவ பிமல் ரத்நாயக்கா பேசும்போது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. தன்னுடைய தோழர்கள் கொல்லப்பட்டதையும் சித்திரவதை செய்யப்பட்டதையும் நினைத்து அவர்கள் கண்ணில் கண்ணீர் வந்தது. நாங்கள் இந்த 30 வருட யுத்தத்திலே நான், என்னை போன்றவர்கள், என்னுடைய வயதில் உள்ளவர்கள், எங்களுக்கு முன்னாலே கண்ணாலே பல கொலைகளை கண்டிருக்கிறோம், பல குண்டுவெடிப்புகளை கண்டிருக்கிறோம், எங்களுடைய குடும்ப உறவினர்களை இழந்திருக்கிறோம், எங்களுடைய சகோதரர்கள் காணாமல் பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும்போது அது இனவாதம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பேசும்போது அது சகோதரத்துவம், மனித உரிமைக்கு எதிராக பேசுகின்றோம். ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த உரிமை மறக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் குறிப்பாக இப்போது இருக்கின்ற என்பிபி அல்ல ஜேவிபி என்ற இந்த அரசாங்கம், எங்களைப் போல பல கஷ்டங்களுக்கு ஊடாக வந்த நீங்கள் மற்றவர்களுடைய துன்ப துயரங்களை அறியக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்களும் அதே பிழையை தொடர விரும்புவீர்களாக இருந்தால் கட்சி அரசியல், வாக்கரசியல் எல்லாத்தையும் விடுங்கள். இது எங்களுடைய நாடு. இங்கிருக்கின்ற வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமனாக நடத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. நாங்கள் இலங்கையர்களாக, பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டுமாக இருந்தால், நீங்களும் புறந்தள்வீர்களாக இருந்தால், நீங்களும் இதை இனவாதமாக பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த நாடு ஒரு நாளும் ஒரு அடியேனும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை தெரிவித்து
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினால் அண்மையில் செயல்படுத்தப்பட்ட நிலையான திட்டத்தின் ஒரு பகுதியாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டை கொடுப்பனவுகளை அனுமதிக்க ஆரம்ப திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம குருநாகல பிரிவு ஆகியவற்றில் வெளியேறும் வாயில்களில் இன்று வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. 35 இடைமாறல்கள் மற்றும் 119 வெளியேறும் வாயில்களில் இன்று முதல் இந்த சேவை வசதிகளை வழங்க தயாராக இருப்பதுடன் அதிகாரிகள் குழுவிற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும். இதனால் வசதியும் நேரமும் மிச்சமாகும். இது மக்களின் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கும் என அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7,50,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளை நாட்டிற்கு எடுத்து வந்த நால்வர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலில் கொழும்பு 2ஐ சேர்ந்த ஒருவர் சுங்க அதிகாரிகளால் விமான நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதனை அடுத்து விமான நிலைய பாதுகாப்பு கேமராக்களை சோதனை செய்து ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தில் கொள்வனவு செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூரு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மிகவும் சூட்சமமான முறையில் பயண பையில் அவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை இன்று தனது 53வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. 1972 ஆண்டு மே 22 அன்று ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சோல்பெரி அரசியலமைப்பை மாற்றி இலங்கையர்களால் உருவாக்கப்பட்ட குடியரசு அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் இலங்கை முழு சுதந்திரத்தை பெற்று பிரிட்டிஷ் காலனி ஆட்சியிலிருந்து விடுபட்டு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 1815 கேண்டியன் ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை பிரிட்டிஷ் பேரரசுடன் இணைக்கப்பட்டு அதன் இறையாண்மை பிரிட்டிஷ் மன்னரால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களின் கீழ் நிர்வகிக்கப்பட்டது. 1948 பிப்ரவரி 4 அன்று இலங்கை பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றாலும் அது ஒரு டொமினியன் நாடாகவே இருந்தது. ஆனால் 1972 பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசாங்கம் குடியரசு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு இலங்கையை முழுமையான குடியரசாக மாற்றியது. இந்த நாள் இலங்கையின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. குடியரசு தினம் நாட்டின் முழு சுதந்திரத்தையும் தனித்துவமான அரசியல் அடையாளத்தையும் கொண்டாடும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஹம்பாந்தோட்டை வீரகெட்டிய பகுதியில் 100 கிலோகிராம் ஹெரோயினுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணதுங்க தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். එමෙන්ම මෙහිදී මෙම සිදුවීම හා සම්බන්ධ පුද්ගලයන් දෙදෙනෙකු පොලිස් අත්අඩංගුවට ගැනීමක්ද සිදු කළා. நாட்டில் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தினூடாக 15 மாவட்டங்களில் மொத்தம் 21,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் மாத்திரம் 45% டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மொத்தமாக பதிவாகியுள்ள 21,439 நோயாளர்களில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கொழும்பு, கம்பஹா, ரத்னபுரி, மட்டக்களப்பு, கண்டி, காலி, மாத்தறை, திருகோணமலை, குருநாகல் மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களிலேயே அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். சுகாதார அதிகார சபையினால் 2 நாட்களில் 40,108 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவற்றில் 10,613 பிரதேசங்கள் அதிக நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் 1,407 பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 347 பகுதிகளுக்கு வழக்குகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், மத இடங்கள், கட்டுமான இடங்கள் போன்றவை வீடுகளை விட அதிக நுழம்புகள் பெருகும் இடங்களாக இருப்பதை குறிப்பிட்டு பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்யுமாறு வைத்தியர் வலியுறுத்தினார்.
லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்ட வவுனியா பூவரசம்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா பூவரசம்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பிலிருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் வவுனியா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு அவரை எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை பாதுகாப்பு காரணங்களை அடிப்படையாக கொண்டு 27ஆம் திகதி வரை அவரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு 27ஆம் திகதிக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத நிதி நிறுவனத்தை நடத்தி 16 கோடி 41 லட்சம் ரூபாவுக்கு மேல் பொதுமக்களிடமிருந்து வைப்புத் தொகையாக பெற்றமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து சந்தன வீரகுமார எனப்படும் சக்விக்தி ரணசிங்க மற்றும் அவரது மனைவி குமாரி அனுராதினி ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்துள்ளது. பிரதிவாதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதற்கு மேலதிகமாக பிரதிவாதிகளுக்கு எதிராக தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்திய பின்னர் பிரதிவாதிகளின் கைரேகையை பதிவு செய்துவிட்டு அவர்களை விடுவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதி தரப்பினருக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சட்டத்தரணிகளுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரதிவாதி வைப்புத் தொகையாக மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட மொத்த தொகையில் 60% 2023 ஜூலை முதல் தலா 50 லட்சம் ரூபாய் என்ற மாதாந்த தவணைகளின் அடிப்படையில் செலுத்திவிட்டதாக அவர்களின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதன் பின்னர் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து இந்த வழக்கின் முதல் பிரதிவாதி சுமார் 9 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 2வது பிரதிவாதி சுமார் 2 வருடங்களாக சிறையில் இருந்ததாகவும் தெரிவித்தார். சிறையிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் மேலதிக கல்வி வகுப்புகளை நடத்தி அதனூடாக பெறப்பட்ட பணத்தில் இந்த கொடுப்பனவுகள் செய்யப்பட்டதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். பிரதிவாதிகள் இருவரின் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளவிருப்பதால் அவர்களுக்கும் மென்மையான தண்டனைகளை விதிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பின்னர் இந்த முடிவை அறிவித்தார். மே மாதத்துக்கான அஸ்வசுமா நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 14 லட்சம் அஸ்வசுமா பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது. அதன்படி அஸ்வசுமா நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். வெளிநாட்டு செய்திகள். வாஷிங்டன் டிசி நகர மையத்தில் அமைந்துள்ள ஒரு யூத அருங்காட்சியகத்திற்கு வெளியே 2 இஸ்ரேலிய தூதரக ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் தெரிவித்துள்ளார். தலைநகர் யூத அருங்காட்சியகத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் இருந்து வெளியேறும்போது பாதிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தாக்குதல் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக சந்தேகிக்கப்படுகின்றது. அந்நாட்டு நேரப்படி புதன்கிழமை இரவு 9:05 மணிக்கு தெரு வடமேற்கில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இது ஏராளமான சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் அரசு கட்டிடங்களை கொண்ட பகுதி. இதில் FBI-யின் வாஷிங்டன் கள அலுவலகமும் அடங்கும். துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் இஸ்ரேலிய தூதரகத்தின் பல ஊழியர்கள் ஒரு அருங்காட்சியக நிகழ்வில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் உணவுப் பொருட்களின் விலைகள் வரலாறு காணாத அளவில் அதிகரித்து வருகின்ற நிலையில் அந்நாட்டின் விவசாய அமைச்சர் பதவி விலகியுள்ளார். ஆதரவாளர்களின் பரிசுகளால் அரிசி வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதில்லை என்று கூறியதன் மூலம் அவர் பொதுமக்களின் எதிர்ப்பை பெற்ற பின்னர் பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது. டகோ எட்டோவின் ராஜினாமா பிரதமர் ஷிகேரு இஷிபா மீது அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இப்போதுதான் நான் எனது ராஜினாமாவை பிரதமர் இஷிபாவிடம் சமர்ப்பித்தேன் என்று எட்டோ பிரதமர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள்
செய்தியாளர்களிடம் கூறினார். அரிசி விலைகள் உயர்ந்து வருவதால் மக்கள் அவதிப்படும் நேரத்தில் நான் மிகவும் பொருத்தமற்ற கருத்தை தெரிவித்தேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சரான ஷின்ஜிரோ கொய்சுமி எட்டோவிற்கு பதிலாக விவசாய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆலங்கட்டி மலையில் சிக்கிய இந்திய விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. 227 பயணிகளுடன் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட இண்டிகோ விமானம் ஆலங்கட்டி மலையால் நடுவானில் சிக்கி குலுங்கியுள்ளது. அந்தரத்தில் விமானம் குலுங்கியதால் விமானத்தினுள்ளே பயணிகள் கடும் அச்சத்தில் இருந்த நிலையில் அவசரமாக தரையிறங்க விமானி அனுமதி கேட்ட நிலையில் ஸ்ரீநகரில் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் விமானம் ஸ்ரீநகரை அடைந்தபோது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாணயமாற்று வீதம் இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 18வது IPL கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் மும்பை வாங்டே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 63வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற டெல்லி அணி முதலில் பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 180 ஓட்டங்களை பெற்று டெல்லி அணிக்கு 181 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய டெல்லி அணி 18வது ஓவர் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இதேவேளை 18வது IPL கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்ட நிலையில் இன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் 64வது லீக் போட்டியில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்ட லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு பருவமழை மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.